அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், உன்னுடைய விசாலமான ரிசகை எங்களுடைய வாழ்நாளின் இறுதி வரை வழங்கி அருள் புரிந்து விடு யா ரஹ்மானே, ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, 41 தடவை ஓதுங்கள், எல்லா காரியங்களையும் இறைவன் ஏற்றுக்கொள்வான். சூரா ஃபாத்திஹா தான் எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த சூரா தான். இந்த சின்ன சூறாவை ஓதுவதால் கிடைக்கக்கூடிய மகத்துவமும் பலன்களும் ஏராளமாக இருக்கின்றது. ஃபஜரின் சுன்னத் தொழுகைக்கும் ஃபர்லான தொழுகைக்கும் இடையே பிஸ்மி சொல்லி 41 தடவை ஒரே அமர்வில் இருந்து ஓத வேண்டும். ஒரு அடியான் எந்த ஒரு தேவைக்காக மனதில் நினைத்து ஓதினாலும் அல்லது எந்த பதவி வேண்டும் என்று நினைத்து ஓதினாலும் அல்லாஹ் தஆலா அந்த அடியானுக்கு அந்த பதவியை அடைய செய்கிறான். வறுமை அதிகமாக இருந்தால் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கிறான். மக்களிடத்தில் நமக்கு உயர்ந்த அன்பும் பாசமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். செல்வம், வருமானம் என்பது நமது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று என்பதால் எல்லா நாட்களிலும் இந்த ஃபாத்திஹா சூராவை ஃபஜர் தொழுகையில் சுன்னத் தொழுகைக்கும் ஃபர்லான தொழுகைக்கும் இடையே பிஸ்மி சொல்லி 41 தடவை ஓதினால் அல்லாஹ் அந்த அடியானுக்கு தாராளமான செல்வத்தை வழங்குகிறான். எவ்வளவு கோடி கடன் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதை அடைக்க வழியை காண்பித்து தருகிறான். நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை ஓதினால் அல்லாஹ் அந்த நோயிலிருந்து ஷிஃபா கொடுக்கிறான். குணப்படுத்தாத நோயிலிருந்து நம்மை பாதுகாக்குவான். கோழைத்தனத்திலிருந்து நம்மை வீரனாக்குகிறான். மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அல்லாவின் பாதுகாப்பும் அரவணைப்பும் கிடைக்கிறது. குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தையை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். 40 நாட்கள் தொடர்ந்து இந்த ஃபாத்திஹா சூராவை 41 தடவை ஓதி வந்தால் இன்ஷா அல்லாஹ் சாலிஹான நல்ல ஒரு குழந்தையை கொடுப்பான். நல்ல மன உறுதியோடு நம்பிக்கையோடு இதை ஓதினால் கண்டிப்பாக நமது தேவை நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு ஓதி மனம் உருகி அல்லாஹ்விடம் துவா கேட்டால் இன்ஷா அல்லாஹ் உங்களது அனைத்து தேவைகளும் அல்லாஹ் கபூல் செய்வான். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி: வெட்டக்கூடாது. நீங்கள் குர்பானி கொடுப்பவராக இருந்து துல்ஹஜ் பிறையை கண்டால் குர்பானி கொடுக்கும் வரை தனது முடியை நகத்தை வெட்ட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிப்பவர் உம்மு சலமா ரஸியல்லாஹு அன்ஹா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.